ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோர் ஜாவா பேசிக்கை பற்றி பார்க்க போறோம். ஸோ நார்மலாக நமக்கு தெரியும் ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்ன ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து சி ப்ளஸ் மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ப்ரொசீஜர் ஓரியன்ட்னா ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு செட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த அவசியம் வந்து ஜாவாவில் வந்து கிடையாது. ஸோ நம்ம எங்கே வேணால் மெத்தட் கூப்பிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்மளால வந்து அவுட்புட் இந்த ஜாவாவில் வந்து பேசிக்காக 3 காம்பனன்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மெத்தட், செகண்ட் வந்து கிளாஸ், தேர்ட் வந்து பேக்கேஜ். ஸோ மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரோக்ராமுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் வந்து நம்ம எங்கே எழுதுவோம் அப்படின்னா கிளாஸஸில் வந்து எழுதுவோம். ஸோ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ் உள்ளதான் வந்து நம்ம மெத்தடை வந்து எழுதுவோம். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு டிக்கெட் ஆப் வந்து உங்கள்ட்ட இருக்கு. சரிங்களா? இப்போ உள்ள போகும்போது என்ன கேட்கும்னா, யூசரை வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ண சொல்லிட்டு யூசரோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதுக்கு வேலையை தான் வந்து நம்ம மெத்தடில் வந்து ஒரு கிளாஸில் ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ யூசரோட இமெயில் எழுதுவாங்க, யூசரோட லொக்கேஷன், ஸோ அதெல்லாம் வந்து கெட் பண்ணுற மாதிரி இன்னொரு கிளாஸில் வந்து மெத்தடாக வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த எல்லா கிளாஸையும் வந்து ஒன்றா சேர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பேக்கேஜ். ஸோ பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் எதுக்குன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸை வந்து ஒன்றா குரூப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாவாவை பொறுத்தவரையும் ஆல்ரெடி இன்பில்ட் பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ இன்பில்ட் பேக்கேஜ் ஒன்றும் இல்லை. ஸோ ஜாவாவில் வந்து முன்னாடியே சில ப்ரோக்ராமிங்கை வந்து போட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்ன இன்பில்ட் பேக்கேஜ் பார்த்தோன்னா, java.util, java.io, java.lang. ஸோ java.lang பேக்கேஜில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்க்கான கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ java.ioவில் வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நொட்டேஷன்ஸ். ஸோ நொட்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜாவா பொறுத்தவரை 2 நொட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பாஸ்கல், இன்னொன்று வந்து கேமல். அது என்ன பாஸ்கல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. ஸோ பாஸ்கல் நொட்டேஷன்னா ஒரு 2 வேர்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் அது வந்து ஒரு வேர்ட், ரூம் வந்து ஒரு வேர்ட். ஸோ கிளாஸோட இனிஷியல் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்லையும், ஸோ செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரூமோட ஆர் வந்து கேப்ஸ்லையும் இருந்தால் அது பேர் பாஸ்கல் நொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதே வந்து கேமல் நொட்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ கேமல் நோட்டேஷன் வந்து ஸோ அதே கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ரூமில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி. ஸோ அந்த சி வந்து ஸ்மால் லெட்டர் ஆகும். ஸோ செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது ஆர், ரூமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆர். ஸோ அந்த ஆர் வந்து கேப்ஸ்லும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் வந்து கேமல் நோட்டேஷன். ஸோ இவ்வளோ வந்து ஜாவோட பேசிக். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.